ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியான் எப்படி வாழ்வானோ அப்படித்தான் மரணிப்பான். ஒரு அடியான் எப்படி மரணிக்கிறானோ அப்படித்தான் நாளை மறுமையில் எழுப்பப்படுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸில் நமக்கு அதை சொன்னார்கள். நாளை மறுமையில் ஒருவன் தல்பியாவை ஓதிக்கொண்டு வருவான், எழுந்து வருவார். அவர் யார்? ஹஜ்ஜில் மரணித்தவர். நாளை மறுமையில் இரத்தங்களை சொட்ட சொட்ட ஒருவர் வருவார். அவர் யார்? ஷஹீதில் மரணித்தவர். இந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவருடைய மரணத்துடைய முக்கியத்துவத்தை நினைவுபடுத்தி பல ஹதீஸ்களில் நமக்கு சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அழகான ஹதீஸ் அது. யாரை அல்லாஹ் நாடுகிறானோ, யாருக்கு அல்லாஹ் நலவை செய்வானோ அவர்களுக்கு செயல்களை செய்யுமாறு அல்லாஹ் மாற்றுவான். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா அல்லாஹ், யா ரசூலல்லாஹ், என்ன செயல்களை செய்யுமாறு அல்லாஹ் மாற்றுவான்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுவஃபிகுஹு லிஅமலின் சாலிஹின் கப்லல் மௌத். மரணத்திற்கு முன்னால் நல்ல செயலை செய்யக்கூடிய தௌஃபீக்கை, அருளை அல்லாஹ் செய்து மரணிக்க வைப்பான். பல நல்லவர்களுடைய மரணங்களை நீங்கள் பார்த்திருக்கலாம். சுஜூதில் மரணித்திருப்பார்கள், குர்ஆனை ஓதிய நிலையில் மரணித்திருப்பார்கள், தொழுகைக்கு தயாராகக்கூடிய நிலையில் மரணித்திருப்பார்கள், மார்க்கத்தை பற்றி பேசக்கூடிய சபையில் ஒரு அறிஞர் மரணித்திருப்பார். இவர்களுடைய மரணம் இயற்கையாக ஏற்பட்ட மரணம் அல்ல. இந்த மரணத்தை தேர்ந்தெடுத்து இந்த நிலையில் இவர்களுடைய உயிர்